வீரா, சாமி, நான் சாமி இல்லை, என் பெயர் ராமானுஜன். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் அல்லவா, உள்ளே இருக்கிறாரே அவர் மட்டும்தான் சாமி, மற்றவர்கள் எல்லாம் வெறும் ஆசாமி. பழக்கத்தை மாத்திக்க முடியல. எங்க அப்பனும் ஆயியும் கூட எல்லாரையும் சாமி சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திடீர்னு உன்னை நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? பழக்கத்தை மாற்றிக்கொள், பழகிவிடும். சரி, இந்தா ஆதிகேசவனின் திருமார்பை அலங்கரித்த துளசி, வாங்கிக்கொள். நான் இதெல்லாம் வாங்கிக்கலாமா? அதில் என்ன சந்தேகம்? நிச்சயம் வாங்கிக் கொள்ளலாம். இது பெருமாள் பிரசாதம். இதை பெற்றுக்கொள்ள அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. இன்னொன்றும் சொல்கிறேன், இது எனக்கு தரப்பட்டது. இது என் விருப்பப்படி யாரோடும் பகிர்ந்து கொள்ள எனக்கு உரிமை உண்டு. இதை வாங்கிக்கொள். இந்தா நெய் பொங்கல். இது பெருமாளுக்கு திருவாராதனம் செய்தது. ராமா? சொல், கூப்பிடு. ராமானுஜா. ராமானுஜா, உனக்கு ஏன் என் மேல இவ்வளவு கரிசனம்? நான் உனக்கு ஒன்றும் செய்யலையே. பார்க்க போனா நீ தான் என் உயிரையே காப்பாத்திருக்க. அது நான் இல்லை. நன்றாக யோசித்துப் பார். தண்ணீரில் நீ தத்தளித்த போது பெருமாளே பெருமாளே என்னை காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டாய் அல்லவா? ஆமா. அவர்தான் என் வழியே உன்னை காப்பாற்றி இருக்கிறார். சரி, அதை விடு. இந்தா பொங்கலை வாங்கிக்கொள். என்ன வீரா, என்ன யோசனை? பெருமாளை நினைத்துக் கொண்டு அதை வாயில் போட்டுக்கொள், அருமையாக இருக்கும். இல்ல ராமானுஜா, இவ்வளவு அருமையா இருக்கும் ஒன்ன நான் மட்டும் சாப்பிட்டா எப்படி? எங்க அப்பனும் ஆயியும் இப்படிப்பட்ட பெருமாள் பிரசாதத்தை, சுவையான நெய் பொங்கலை சாப்பிட்டுருப்பாங்களோ இல்லையோ? இது அவங்களும் சாப்பிட்டுட்டு சந்தோஷப்படணும். அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நானும் சந்தோஷப்படணும். அவ்வளவுதானே, அதை இதில் போடு. இந்தா, இப்போது தொன்னையோடு எடுத்துக்கொண்டு போ. உனக்கு? நான் இதை தினமும் சாப்பிடுகிறேன். இன்று நீ இதை கொண்டு சென்று உன் பெற்றோருடன் சாப்பிடு. இன்று பெருமாள் சேவை மிகவும் அற்புதமாக ஆயிற்று. மிக்க நன்றி. இதற்கு எனக்கு ஏன் நன்றி சொல்கிறீர்கள்? பெருமாளுக்கு சேவை செய்து வைக்க வேண்டியது என் கடமை.